இன்றைய கர்த்தருடைய வார்த்தை இன்றைய நாளிலும் 20ஆம் தேதி 11ஆவது மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 11வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களிலே நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீரை உண்டாகச் செய்வேன். அதனாலே நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன் என்று அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை இந்த நாட்களிலே தேவன் தருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஐ வில் மேக் யூ ப்ராஸ்பர் மோர் தேன் பிஃபோர் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர்கள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்முடைய சீரை இந்த நாட்களிலே மாற்றும்படியாக இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே புறப்பட்டு வருகிறதை இந்த காணக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நம்முடைய முந்தின சீர் எப்படிப்பட்ட நெருக்கத்திலே, எப்படிப்பட்ட கலக்கத்திலே, எப்படிப்பட்ட இடுக்கத்திலே இந்த நாட்களே நீங்கள் வாழ்ந்து வந்தீர்களோ, எப்படிப்பட்ட நிந்தைகளுக்குள்ளே இந்த நாட்களே நீங்கள் ஆளாக்கப்பட்டு இந்த நாட்களே வாழ்ந்து வந்தீர்களோ, அப்படிப்பட்ட சீரில் இருந்து தேவன் உங்களை திசை திருப்பி மாற்றும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே வல்லமையாய் செயல்படுகிறதை இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புகிற காரியத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற வேளையிலேயே எல்லாம் இந்த நாட்களிலே ஒரு வித்தியாசமான முறையிலேயும் ஒரு வித்தியாசமான ஒரு அதிசயமான காரியமாக இந்த நாட்களிலே இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அப்போ நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதற்கு மேலாக தேவன் இந்த நாட்களிலே நமக்கு நன்மைகளை செய்ய இந்த நாட்களிலே காத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற காரியம் நம்முடைய சீரை திருப்பும்படியாக, சிறையிருப்பை திருப்பும்படியாக தேவன் இந்த நாட்களிலே நமக்கு செயல்படுகிறார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவனையும் பெருகி பலுகும்படிக்கு வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்கள் நீங்கள் இருந்த நிலைமையிலே நான் உங்களை ஸ்தாபித்து. அருமையான அன்பு சகோதரனே, இன்றைய நாட்களிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் நல்ல சீரும் சிறப்புகளுமா இந்த நாட்களில் இருந்திருக்கலாம். இன்றைய காலகட்டத்திலே எல்லாவற்றையும் இழந்து, உடைமைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து இந்த நாட்களிலே ஒன்றுமே இல்லாத ஒரு தனி நிலைப்பையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியுமா இந்த நாட்களிலே அந்த சீரை இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு அருளுவேன் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. மனுஷன் இந்த நாவினால் சொல்லுகிற வார்த்தையை அவன் இந்த நாட்களிலே செய்து முடிக்க மாட்டான். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவாராயிருந்தால் அவர் அதை அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர் அவர்தான் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பையும் ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே அந்த வாக்குத்தத்தின்படியே இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு செய்ய இந்த நாட்களிலே வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. தேவன் நம்முடைய முந்தின சீரை பார்க்கிலும் எங்களுக்கு நற்கீர்த்தியை உண்டாக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், அந்த வார்த்தைகளை சொல்லுகிறவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரை இந்த நாட்களிலே நேசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்து, ஆண்டவரே நீர் சொல்லும் அதன்படியே செய்யும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கேட்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வருகிறது மட்டுமல்ல, நம்முடைய சீரை எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே ஒரு நற்சீராக நாட்களை கொண்டு வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் ஒரு அருமையான வாக்குத்தத்தமாக அந்த நாட்களில் இருக்கிறது. பலுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்முடைய சிறையிருப்புகளையும் திருப்புகிற ஒரு வாக்குத்தத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி இந்த வாக்குத்தத்தினாலே உங்களோடு இந்த நாட்களிலே இடைப்படுவார். நாங்கள் விசுவாசிப்போம்.
ஆண்டவருடைய மகிமையை இந்த நாட்களிலே காண்போம். ஏனென்றால் அவர்தான் மகிமைக்கு பாத்திரரும் மங்காத பிரகாசம் உள்ள தேவனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அவர்தான் மகிமையின் ராஜாவாகவும் இந்த நாட்களில் இருக்கிறார். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமத்தினாலே அவருக்குள்ளே இந்த நாட்களிலே இன்றைக்கு முத்திரிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களாக இருக்கிறபடினால் வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போம், தேவனிடத்திலே திரும்புவோம். கர்த்தர் உங்களை